السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وسلامه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجعلنا بعضكم لبعض فتنة أتصبرون وكان ربك بصيرا. சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எங்கிருந்த போதிலும் சரி, அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை நாயகம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு 71 நாட்களுக்கு முன்பாக ஹஜ்ஜத்துல் வதாவிலே மிக முக்கியமானதொரு குத்துபாவை செய்தார்கள். அந்த குத்துபாவிலே இந்த உம்மத்துக்கு மிக அவசியமான முக்கியமான விடயங்களை எத்தி வைத்தார்கள். புகாரியிலே, முஸ்லிமிலே ஹஜ்ஜத்துல் வதாவுடைய அந்த குத்துபா பதிவாகி இருக்குகிறது. அந்த குத்துபாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான வழிகாட்டல்களை, புத்திமதிகளை எமக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள். அதில் ஒரு விடயம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபத்தகுன் நிசா ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா. அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களுடைய பெண்களுடைய விடயத்தில், மனைவிமார்களுடைய விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னகும் அகல்துமூஹுன்ன பிஅமானில்லாஹ் வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ். நீங்கள் அல்லாஹுவின் அமானிதமாக அவர்களை கையிலே பெற்றிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய ஷரியத்தை கொண்டு அவர்களை நீங்கள் ஹலாலாக ஆக்கி இருக்கிறீர்கள். ஷரியத் அந்த ஹராமான ஒரு பெண்ணை உங்களுக்கு ஹலாலாக ஆக்கி தந்து அல்லாஹுடைய அமானிதமாக உங்களுடைய கைகளிலே நீங்கள் அந்த பெண்களை பெற்றிருக்கிறீர்கள் என்று அந்த இறுதி குத்துபாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திய, முக்கியத்துவம் கொடுத்த இந்த உம்மத்துக்கு இறுதியாக சொன்ன புத்திமதிகளில் இந்த விடயமும் ஒன்று. அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் வெறுமனே வணக்க வழிபாடுகளை மாத்திரம் போதிக்குகின்ற, கொள்கை கோட்பாடுகள், தெய்வீகம், ஆன்மீகத்தை மாத்திரம் வலியுறுத்துகின்ற ஒரு மார்க்கம் அல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை திட்டம், அழகான வாழ்க்கை திட்டம். அதிலே இஸ்லாமிய குடும்பவியல் மிக இன்பகரமானது, மிக தூய்மையானது, மிக பரிசுத்தமானது, மிக அழகானது, மிக கவர்ச்சியானது. இஸ்லாமிய குடும்பவியல் ஒரு கணவன் மனைவி எவ்வளவு அன்பாக, பண்பாக, பாசத்தோடு, நேசத்தோடு வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் வழிகாட்டுகிறது. وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளது என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய இனத்தை சேர்ந்த மனித இனத்திலேயே உங்களுக்கு பொருத்தமான
மனைவிமார்களை அல்லாஹ் படைத்து வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா, உங்களுக்கிடையிலே அன்பையும் கருணையையும் ஏற்படுத்தி இருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளது என்று குர்ஆன் சொல்கிறது. மவத்தன் வ ரஹ்மா இரண்டு வார்த்தைகளை இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா உபயோகப்படுத்துகிறான். மவத்தா என்று சொன்னால் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த இடத்திலே இந்த இரண்டு வார்த்தைகளையும் வித்தியாசப்படுத்துகிறார்கள். தமிழிலே சொல்வதாக இருந்தால் இரண்டுமே அன்பு இரக்கம் என்பதுதான் அர்த்தம். ஆனால் மவத்தா என்ற சொற்பிரயோகத்தின் அர்த்தம் இளம் வயதிலே ஏற்படுகின்ற இயற்கையான அன்பை அல்லாஹ் சொல்கிறான். திருமணம் முடித்த புதிதான அந்த வாழ்க்கையின் துவக்க காலகட்டத்திலே இயற்கையாக ஒரு அன்பு, ஒரு பாசம் ஏற்படுகிறது. அந்த அன்பும் தேவை. வரஹ்மா வயோதிபமாகும் போது, இச்சைகள், உடலுடைய தேவைகள் அவசியம் இல்லை என்ற ஒரு நிலை வரும்போது, வயதாகும் போது, ஒருவர் பலகீனமாக ஆகும் போது அங்கே ரஹ்மத்து தேவைப்படுகிறது. பலவீனமான மனைவி, நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற மனைவி, வாலிபனாக இருக்கும் போது அன்பு, பண்பு, பாசம், நேசம், அரவணைப்பு இருந்ததையெல்லாம் மறந்துவிட்டு வயோதிபமாக ஆனதும் அந்த பெண்ணுக்கு கணவனின் ஒத்துழைப்பும் உதவியும் ஆதரவும், அந்த பெண்ணுக்கு கணவனுடைய அரவணைப்பும் தேவைப்படுகின்ற நேரத்தில் அந்த பெண்ணை இது ஒரு பெரும் சிரமமாக இருக்குகிறது, தலைக்கு பெரும் சோழியாகிவிட்டது, பெரியோரு முசீபத்தாக இருக்குகிறது என்று அந்த பெண்ணை வெறுக்குவதோ ஒதுக்குவதோ அல்ல. வயோதிபமாக, பலவீனமாக, நோய்வாய்ப்படுகின்ற போது ஏற்படுகின்ற அந்த உறவு, அந்த நோயோடு வயோதிபமாக இருக்குகின்ற மனைவிக்கு கணவன் கொடுக்குகின்ற ஆதரவு, அரவணைப்பு, ஒத்துழைப்பு, அந்த நேரத்தில் காட்டுகின்ற பாசம், அது ரஹ்மத். கணவன் நோய்வாய்ப்படுகிறான், கணவன் சிரமத்தோடு இருக்குகிறான். இந்த நேரத்தில் அந்த வயோதிபமான கணவனோடு மனைவி காட்டுகின்ற பாசம், மனைவி கொடுக்குகின்ற ஒத்துழைப்பும் ஆதரவும் அரவணைப்பும், அது ரஹ்மத். மவத்தன் வ ரஹ்மா. குர்ஆனிலே இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா இந்த இரண்டு சொற்களையும் வார்த்தைகளையும் உபயோகித்திருப்பதற்கு உலமாக்கள் இந்த அழகான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்களிலே சிறந்தவர் யார் என்ற இந்த சபையில் ஒரு கேள்வியை நான் எழுப்பினால், உங்களில் சிறந்தவர் யார், பதில் சொல்லுங்கள் என்று சொன்னால் என்னிலே பலரும் பல வகையான பதில்களை சொல்வார்கள். ஊருடைய தலைவராக இருப்பவர் தான் எங்களில் சிறந்தவர், மார்க்க அறிவாளியாக, ஹாஃபிதுல் குர்ஆனாக, ஆலிமாக இருப்பவர் தான் எங்களிலே சிறந்தவர். இல்லை, சமூக சேவை செய்பவர் தான் எங்களிலே சிறந்தவர். இன்னும் சிலர் சொல்வார்கள், இல்லை, ஏழை எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்பவர், ஏழைகளை அரவணைப்பவர் தான் எங்களிலே சிறந்தவர் என்று யாரு எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும். இந்த கேள்விக்கு எமது நாயகம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதிலை பாருங்கள். ഖൈറുക്കും ഖൈറുക്കും லிஅஹ்லிஹி, உங்களிலே சிறந்தவர் உங்களுடைய வீட்டாருக்கு, மனைவியர்களுக்கு சிறந்தவராக இருப்பவர் தான் உங்களிலே சிறந்தவர் என்ற சுருக்கமான பதிலை சொல்கிறார்கள். இந்த பதிலிலே மிக கருத்து ஆழம் இருக்குகிறது சகோதரர்களே. எங்களிலே சிறந்தவர் குடும்பத்துக்கு, வீட்டுக்குள்ளே சிறந்தவராக இருப்பவர் தான் எங்களில் சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏன் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஊருக்கு நான் நல்லவனாக நடிப்பது இலகுவானது, நண்பர்களிடம் நல்லவர் என்று பெயர் வாங்குவது சிரமமான காரியம் இல்லை. எப்போதாவது நான் உங்களை, நீங்கள் என்னை சந்திக்கும் போது சிரித்து பண்பாக அன்பாக பேசிவிட்டு கலைந்து விடுவது ஒரு கஷ்டமான காரியம் அல்ல. ஊராரிடமும் நண்பர்களிடமும் நல்லவர் என்று பெயர் வாங்குவது இலகுவானது. ஆனால் தன்னுடைய மனைவி, நான் அவளுக்கு செலவழிக்குகிறேன், எல்லா தேவைகளையும் நான் தான் பூர்த்தி செய்கிறேன், எனக்கு கீழே மனைவி இருக்குகிறாள் என்ற உணர்வோடு இருக்குகின்ற அந்த உறவிலே அந்த மனைவியோடு
அன்பாக விட்டு கொடுப்புடன் மன்னிப்புடன் அந்த மனைவியோடு பண்பாக சிறந்த ஒரு கணவனாக வாழுவதுதான் சிரமம் சகோதரர்களே. நிறைய பிரச்சனைகள் வருகிறது. இந்த மனிதரா மனைவிக்கு இப்படி அநியாயம் செய்கிறார் என்றால் ஊரு உலகம் நம்பாது. பேசினால் மனது புண்பட மாட்டாது, பாதையில் நடந்தால் புல்லு சாகாது. அப்படியானவர் இவர் இப்படியாக மனைவியோடு நடக்குகிறாரா என்றால் நம்ப முடியாது என்று சொல்வார்கள். அன்பான சகோதரர்களே, இதைத்தான் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஊருக்கு உலகத்துக்கு நல்லவராக இருப்பவர் அவர் உண்மையிலே வீட்டுக்கு நல்லவராக இருப்பார் என்ற அவசியம் இல்லை. தனக்கு அதிகாரம் இருக்குகின்ற, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்குகின்ற மனைவியோடு அங்கே பொறுமையோடு அன்பாக இரக்கமாக சிறந்த பண்பாட்டுடன் இருக்குகின்ற ஒரு கணவன், ஒரு ஆண், அவர் எங்கேயும் நல்லவராக இருப்பார். அவர் எல்லோருடனும் யாருடனும் நல்லவராக இருப்பார் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தீர்மானிக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறந்த அழகான இஸ்லாமிய குடும்பவியல் பல அடிப்படைகளை கொண்டது. இஸ்லாமிய அறிஞர்கள் உலமாக்கள் பல வழிகாட்டல்களை செய்கிறார்கள். சிறந்த கணவன் மனைவியாக சிறந்த ஒரு இன்பகரமான மகிழ்ச்சிகரமான கவர்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்புகிறது. ஊருக்கு நாடகம் நடிக்குகின்ற போலித்தனமான குடும்ப வாழ்க்கையை ஊராருக்கு முன்பாக ஏதோ கணவன் மனைவியாக நடித்துக் கொள்கிறார்கள். வீட்டுக்குள்ளே போனால் கீரியும் பாம்பும் போன்று எதிர்ப்பும் மனக்கசப்பும் விரோதமும் கோபமும் என்ற ஒரு நிலை, போலித்தனமான குடும்ப வாழ்க்கையை ஒரு முஸ்லிமுடைய குடும்பத்திலே இஸ்லாம் எதிர்பார்க்கவில்லை. மாறாக அந்த திருமண வாழ்க்கை இரு மனங்களும் இணைந்த ஒரு நறுமணமான வாழ்க்கையாக ஆக வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் அம்சம், ஒரு இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையில் ஒரு கணவனிடம் இருக்க வேண்டிய முதல் அம்சம் கனாத், திருப்தி காணுவது, தன்னுடைய மனைவியை பொருந்திக் கொள்வது. இந்த மனைவி புரோக்கர் என்னோடு சேர்த்து விட்ட மனைவி அல்ல, பெற்றோர்கள் தேடி என்னோடு இணைத்து விட்ட மனைவி அல்ல, என்னை படைத்த அல்லாஹ் எனக்காக தேர்ந்தெடுத்து தந்திருக்கின்ற மனைவி. எனவே அல்லாஹ்வின் ஏற்பாட்டை, அல்லாஹ்வின் முடிவை பொருந்திக் கொண்டு இவள் தான் என்னுடைய மனைவி, இவளோடு நான் சந்தோஷமாக வாழுவேன் என்ற ஒரு முடிவுக்கு முதலாவது ஒரு கணவன் வர வேண்டும் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். கனாத், போதும் என்ற மனம் பணத்தில் மாத்திரம் அல்ல, குடும்ப வாழ்க்கையிலும் மனிதன் திருப்தி காண வேண்டும். அங்கே அவன் திருப்தி காணாவிட்டால் அங்கிருந்து பிரச்சனை துவங்குகிறது. பிரச்சனை மாத்திரம் அல்ல, ஷைத்தான் இப்லீஸ் இங்கே அதிருப்தியை உண்டாக்கி ஹலாலான இந்த உறவை அதிருப்தியானதாக ஆக்கி ஹராமான உறவுகளின் ஹராமான செயல்களின் பக்கம் அவனை இழுத்துச் செல்வதற்கு இதை காரணமாக அவன் வழியாக ஆக்கிக் கொள்வான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனைவியுடைய விடயத்திலே என்னுடைய நிலையை பொறுத்தவரையில் என்னுடைய அழகு, என்னுடைய நிறம், என்னுடைய அறிவு, என்னுடைய குணத்துக்கு அல்லாஹு தஆலா எத்தனையோ மடங்கு சிறந்த நல்ல மனைவியை தந்திருக்கிறான் என்று முதலாவது அந்த மனைவியுடைய விடயத்திலே நாம் திருப்தி கண்டு அந்த மனைவியோடு சந்தோஷமாக அல்லாஹ்வின் அமானிதமான இந்த பெண்ணை நான் அல்லாஹ்வுடைய அமானிதத்தை நிறைவேற்றி நான் நல்லபடியாக அவளோடு வாழுவேன் என்ற முடிவுக்கு ஒருவர் வர வேண்டும். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது அம்சம், ஒரு கணவன் நன்றி உணர்வு உள்ளவராக இருக்க வேண்டும். மனைவி கணவரோடு எப்படி நடக்க வேண்டும் என்பது இஸ்லாம் அதை வழிகாட்டுகிறது, மிக ஆணித்தரமாக வலியுறுத்தி சொல்கிறது. அது பெண்களுக்கு முன்வைக்கப்பட வேண்டிய விடயம், பெண்களுக்கு சொல்லப்பட வேண்டிய விடயம். எனவே இங்கே ஆண்களுடைய பகுதியை மாத்திரம் நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது அம்சம் ஷுக்குர். ஒரு கணவன் நன்றி உணர்வுள்ளவராக இருக்க வேண்டும். மனைவியுடைய தியாகங்கள், அந்த பெண்ணுடைய சிரமங்கள், கஷ்டங்கள்,
அவற்றை நன்றி உணர்வோடு பாராட்டக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடியவராக கணவர் இருக்க வேண்டும். நாம் யார் யாருக்கோ எம்முடைய வாழ்க்கையின் தொடர்பே இல்லாதவர்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம், தேங்க்ஸ் என்று சொல்கிறோம். கடைக்கு வருபவர்கள் போபவர்கள் அவர்களோடு எவ்வளவோ நன்றி உணர்வோடு நடந்து கொள்கிறோம். நீங்கள் செய்த அந்த உபகாரத்தை நான் மறக்க மாட்டேன், நீங்கள் செய்த அந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் என்று எப்போதோ எங்கேயோ செய்த உதவிகளை எல்லாம், யார் யாருடனோ உள்ள உறவுகளை நாம் நன்றி உணர்வோடு பாதுகாத்து வருகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் எமது மனைவி எமக்காக சமைத்து தருகிறாள், எமது துணிமணிகளை துவைத்து தருகிறாள், எமது பிள்ளைகளை பராமரிக்கிறாள், எமக்காக தன்னுடைய தாய் தந்தையர்களை இழந்து பிரிந்து எம்மை நம்பி எல்லா உறவுகளையும் விட்டுவிட்டு எம்மோடு வந்திருக்கிறாள். அதனால் எவ்வளவோ தியாகங்களை அந்த பெண் செய்திருக்கிறாள். அவள் பழக்கப்பட்ட, அவள் வளர்ந்த, அறிமுகமான எல்லா உறவுகளையும் துறந்துவிட்டு எந்த அறிமுகமும் இல்லாத ஒரு கணவனை நம்பி தாய் தகப்பனை, சகோதர சகோதரிகளை, எல்லா உறவுகளையும் விட்டுவிட்டு என்னோடு வந்திருக்கிறாளே. எனவே என்ற நன்றி உணர்வு ஒரு கணவனுக்கு இருக்க வேண்டும். அடிக்கடி அந்த பெண் சமைத்து தருகிறாளா, ஜஸாக்குமுல்லாஹு கைர், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் என்ற துஆவுடைய வார்த்தைகள், நன்றியான வார்த்தைகளை அந்த மனைவிக்கு ஒரு கணவன் சொல்ல வேண்டும். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஒரு மனைவி கணவனாகிய என்னுடைய தாய் தகப்பனோடு நன்றாக நடக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே போன்று அந்த பெண்ணுடைய தாய் தகப்பனோடு நான் நன்றாக நடப்பது எனது கடமை. திருமணத்துக்கு பிறகு இஸ்லாம் அந்த பெண்ணுடைய தாய் தகப்பனையும் எமது தாய் தகப்பனை போன்று மஹரமான ஒரு உறவாக அந்த தாயை ஒரு கணவனுக்கு மஹரமானதாக ஆக்கிவிடுகிறது. அந்த மஹரமும் இந்த பெண்ணுடைய உறவு இறப்பின் காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில் முறிந்து போனாலும் அந்த தாயினுடைய மஹரமியத், அந்த பெண்ணுடைய தாய் மஹரம் என்பது அது இல்லாமல் போவது கிடையாது. எனவே அந்த மனைவியுடைய தாய் தகப்பனோடு ஒரு கணவன் நல்ல விதமாக நடந்து அவர்களையும் தன்னுடைய தாய் தகப்பனை போன்ற ஒரு இரக்க பார்வையோடு, பாச பார்வையோடு பார்த்து அதன் மூலம் மனைவியுடைய உள்ளத்தை குளிரச் செய்யக்கூடியவனாக, மகிழச் செய்யக்கூடியவனாக மாற வேண்டும் என்பது இஸ்லாமிய வழிகாட்டல். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பு முஹப்பத் ஏற்படுவதற்கு சில வழிகாட்டல்கள் இஸ்லாம் நமக்கு தருகிறது, வழிகாட்டல்களை இஸ்லாம் செய்கிறது. வீட்டுக்குள்ளே செல்லும் போது சலாம் சொல்லிவிட்டு செல்லுங்கள், சலாமுடன் உள்ளே செல்ல வேண்டும், துஆவுடன் உள்ளே செல்ல வேண்டும். வீட்டினுள்ளே நுழையும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆ எம்மிலே எத்தனை பேருக்கு பாடம்? அரபியிலே அது பாடம் இல்லையா? குறைந்தபட்சம் அதனுடைய மீனிங், அர்த்தத்தையாவது நாம் பேசுகின்ற மொழியிலே அல்லாஹ்விடத்தில் துஆவாக கேட்டுவிட்டு நாம் நுழைய பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலஜி, யா அல்லாஹ், நான் நுழைகின்ற இடங்களில் சிறந்த இடமாக வீட்டை எனக்கு ஆக்கி தாருவாயாக என்ற துஆ. யா அல்லாஹ், நான் எத்தனையோ இடங்களுக்கு நுழைகிறேன், நான் கடைக்கு எத்தனையோ இடங்களுக்கு நான் நுழைகிறேன், நான் நுழைகின்ற இடங்களில் சிறந்த இடமாக எனது வீட்டை எனக்கு ஆக்கி தருவாயாக என்ற துஆவை நாம் செய்தவர்களாக வீட்டுக்குள்ளே நுழைய வேண்டும். வீட்டுக்குள்ளே உணவு அருந்தும் போது கணவன் மனைவி ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும். மனைவி எப்போதோ சாப்பிடுகிறார், கணவன் வருவது எப்போதோ. கணவன் வரும்போது மனைவி படுக்கையிலே நீங்கள் போட்டு சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்ற நிலை இருக்கக்கூடாது. மனைவி சமையலறையிலே சாப்பிடுகிறார், கணவன் சாப்பாட்டை கையிலே எடுத்துக்கொண்டு டிவிக்கு முன்பாக அல்லது லேப்டாப்புக்கு முன்பாக வைத்துக் கொண்டு அவர் சாப்பிடுகிறார். இல்லை, இது சுன்னாவுக்கு மாற்றம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், குன்து ஆகுலு மஅன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எப்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூடவே சாப்பிடுவேன். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், இக்தலஃபத் யதி வ யது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ இனாஇன் வாஹிதின், நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே பிளேட்டிலே, ஒரே பாத்திரத்திலே சாப்பிடுவோம். ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு, இரண்டு பேருடைய கைகளும் முட்டி மோதிக்கொள்ளும், இருவருடைய என்னுடைய கையும்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையும் பல தடவைகள் முட்டி மோதிக்கொண்டு ஒரே பாத்திரத்திலே ஃபீ இனாஇன் வாஹிதின் நாங்கள் சாப்பிடுவோம் என்று சொல்கிறார்கள். இது அன்பை வளர்க்கும். ஒரே பிள்ளைகள், மனைவி, குடும்பம் ஒரு இடத்திலே ஒரு நேரத்திலே ஒன்றாக அன்பாக பகிர்ந்து சாப்பிடுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னவாக இருக்கிறது. குலு ஜமீஅன், ஒன்று சேர்ந்து சாப்பிடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஹப்பத், அன்பு உண்டாகுவதற்கு ஹதியாக்கள், அன்பளிப்புகள், பரிசுகள் ஒருவருக்கொருவர் கொடுக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, நாம் எமது மனைவிக்கு ஹதியா அன்பளிப்பாக எதை கொடுத்திருக்கிறோம்? கடமை என்ற ரீதியிலே துணிமணிகளை வாங்கி கொடுக்குகிறோம், உணவுப் பொருள்களை கொடுக்குகிறோம். ஆனால் அன்பளிப்பாக இதோ இந்த பெருநாள் வருகிறது, இந்த தொகை உங்களுக்கு கிஃப்டாக நான் தருகிறேன், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள். உங்களுடைய தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டுமா கொடுங்கள், சதக்கா செய்ய வேண்டுமா சதக்கா செய்யுங்கள். துணிமணிகளையோ அல்லது பணத்தையோ நாங்கள் அன்பளிப்பாக கிஃப்டாக தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டும். யார் யாருக்கோ அன்பளிப்புகள் கொடுக்குகிறோம், யார் யாருக்கோ நாங்கள் கிஃப்டுகள் கொடுக்குகிறோம். வாழ்க்கையிலே தொடர்பே இல்லாத ஒருவர் பார்க்க போகுகிறோமா, ஏதாவது கிஃப்ட் எடுத்துக்கொண்டு போவோம் என்று போகுகிறோம். யார் யாருக்கோ நாங்கள் ஊரிலே அன்பளிப்புகளை கொடுக்குகிறோம். ஆனால் எங்களோடு வாழுகின்ற மனைவிக்கு நாங்கள் எப்போதாவது அந்த மனைவிக்கென்று ஏதாவது ஒரு விருப்பமான விசேஷமான ஒரு பொருளை வாங்கி அன்பளிப்பு செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹாதவ் தஹாபு என்று சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதிலே வருகிறது. அந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் அன்பளிப்புகள் கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் பரிமாறுங்கள், அதன் மூலமாக முஹப்பத் அதிகமாகும், உங்களுக்கிடத்திலேயே அன்பு அதிகமாகும் என்று சொல்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயங்கள் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே அவர்களுடைய உறவிலே அன்பு உண்டாகுவதற்கான வழிகாட்டல்களாக எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவி, ஒரு கணவன் மனைவியுடைய விடயத்திலே பொறுமையுள்ளவராக நல்ல குணமுள்ளவராக இருக்க வேண்டும். பொறுமை என்பது பிறருடைய விடயத்தில் மாத்திரமல்ல, தன்னுடைய மனைவிக்கும் சில நேரத்தில் கோபம் வரலாம், சில நேரத்தில் அவவும் எமக்கு விருப்பம் இல்லாத ஏதாவது செயல்களை செய்யலாம். நாம் யார் யாரையோ மன்னிக்குகிறோம், ஏன் எமது மனைவியை மன்னிக்க கூடாது? யார் யாருடைய விடயங்களை சகித்துக் கொள்கிறோம், எமது மனைவியுடைய விடயங்களை சகித்து பொறுத்து போகுகின்றவர்களாக ஆக வேண்டும். சில நேரத்தில் எமக்கு விருப்பம் இல்லாத சில செயல்களை, சில விடயங்களை அவர்கள் செய்யலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வஜஅல்னா பஅதக்கும் லிபஅதின் ஃபித்னா, உங்களில் சிலரை சிலருக்கு சோதனையாக நாம் ஆக்கியிருக்கிறோம். ஒருவேளை கணவனுக்கு மனைவி சோதனையாக இருக்கலாம். எதற்காக? அல்லாஹு தஆலா சொல்கிறான், அத்தஸ்பிரூன், நீங்கள் பொறுமையாக சபரோடு நடந்து கொள்கிறீர்களா என்று பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, மனைவி சில குறைபாடு உள்ளவளாக இருக்கலாம். சில நேரத்தில் குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் ஒரு விடயத்தை சில நேரத்தில் வெறுக்கலாம். மனைவியுடைய ஒரு பண்பு, ஒரு தன்மை, ஒரு பலவீனம், ஒரு குறைபாடு, அது உங்களுக்கு வெறுப்பாக இருக்கலாம். குர்ஆன் சொல்கிறது, வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, அந்த விடயத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிறைய கைறுகளை வைத்திருக்கலாம். உங்களுக்கு மனதுக்கு கஷ்டமான சில விடயங்கள் இருக்கலாம், ஆனால் அதிலே அல்லாஹ் உங்களுக்கு நிறைய கைறுகளை அல்லாஹ் உண்டாக்குவான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஹதீஸிலே சொன்னார்கள், லா யஃப்ரிகு முஃமினுன் முஃமினத்தன், எந்த ஒரு முஃமினான ஒரு ஆணும் தன்னுடைய மனைவியை வெறுக்க வேண்டாம். ஃபைன் கரிஹ மின்ஹா குலுகன் ரபிய மின்ஹா ஆகர, ஒரு குணம், ஒரு விடயம் அவளிடம் குறையாக வெறுக்கக்கூடியதாக இருந்தால், இன்னும் எத்தனையோ நீங்கள் விரும்புகின்ற நல்ல பண்புகள் அந்த பெண்ணிடத்திலே இருக்கும். எனவே விரும்புகின்ற நல்ல பண்புகளை வைத்து குறைகளை மறைத்து மன்னித்து மறந்து வாழுங்கள் என்று அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அதே நேரத்திலே அடுத்தவர்களுடைய தூண்டுதல்களுக்கு பலியாக வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு கணவன் மனைவியுடைய விடயத்திலோ, ஒரு மனைவி கணவனுடைய விடயத்திலேயோ பிறருடைய தூண்டுதல்களுக்கு பலியாகி விடாதீர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக சொல்லி காட்டினார்கள். லைஸ மின்னா மன் கப்பப இம்ராஅத்தன் அலா ஜௌஜிஹா,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு கணவனுக்கு எதிராக மனைவியை தூண்டிவிடக் கூடியவர், மனைவிக்கு எதிராக கணவனை தூண்டிவிடக் கூடியவர், அது சகோதரியாக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல. ஒரு குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனையை ஏற்படுத்துவது போன்று குறைகளை சொல்லி, உங்களுடைய மனைவி அப்படி சொன்னாவாமே இப்படி சொன்னாவாமே என்று யாராவது ஏதாவது வந்து சொல்லுவார்கள். அந்த விடயங்களை கேட்டு கோபப்பட்டு மனைவியோடு அந்த கோபங்களை ஆத்திரங்களை தீர்த்து பிறரிடம் நல்ல பேர் வாங்குவதற்காக சகோதரியிடம் வேண்டுமானால் நல்ல பேர் கிடைக்கும். என்னுடைய அண்ணன் மனைவியை அப்படித்தான் வைத்திருக்கிறார், கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று ஒரு சகோதரியோ அல்லது நண்பரோ யாரும் எம்மை பாராட்டலாம். பிறருடைய பாராட்டுதலுக்காக வேண்டி பிறருடைய தூண்டுதல்களுக்கு நாம் பலியாகிவிடக் கூடாது என்பதுதான் இந்த பொன்மொழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல் எமக்கு சொல்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சிறந்த முன்மாதிரியான அன்பு, நேசம், பாசம், இரக்கம் உள்ள ஒரு குடும்பமாக கணவன் மனைவியுடைய உறவு வளர வேண்டும். இந்த கணவன் மனைவியுடைய உறவிலே பிரச்சனை ஏற்படும் போது அது பிள்ளைகளுடைய மனதை பாதிக்குகிறது, பிள்ளைகளுடைய உள்ளத்தை பாதிக்குகிறது. பிள்ளைகளுக்கு தாயோடு தகப்பனோடு உள்ள பாசம் உலகத்தில் யாரோடும் இருப்பதில்லை. அந்த பாசமுள்ள தாயும் தகப்பனும் முட்டிக்கொள்ளும் போது, அந்த பாசமுள்ள தாயும் தகப்பனும் மனவேதனைப்படும் போது, அவர்கள் ஒருவருக்கொருவர் பிரச்சனைப்படும் போது, ஏசிக்கொள்ளும் போது, கோபித்துக் கொள்ளும் போது, அந்த காட்சிகளை காணுகின்ற பிள்ளைகள் வாய் பேச தெரியாத பிள்ளையாக கூட இருக்கலாம், குழந்தையாக கூட இருக்கட்டுமே, அதன் உள்ளத்திலே வேற எந்த விடயத்திலும் ஏற்படாத மனத்தாக்கல், உளவியலான மனதினுடைய தாக்கம் ஏற்படுகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எமது குடும்பங்களை சிறந்த, சிறப்பான, சீரான, முன்மாதிரியான குடும்பங்களாக ஆக்கி வைப்பானாக. திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியங்களை அருள்வானாக. குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுடைய பிள்ளைகளை சாலிஹான தக்வா உள்ள பிள்ளைகளாக ஆக்கி வைப்பானாக. திருமணம் ஆகாதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சாலிஹான ஜோடி பொருத்தங்களை ஏற்பாடு செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது பாவங்களை மன்னித்து ஒற்றுமையான சமூகமாக வாழ அருள் புரிவானாக. யா அல்லாஹ், உலகெங்கும் வாழுகின்ற இஸ்லாமிய நாடுகளை நீ பாதுகாப்பாயாக. உலகெங்கும் உள்ள அனைத்து இஸ்லாமிய நாடுகளிலும் நிம்மதி, சந்தோஷம், சுபிட்சத்தை ஏற்படுத்துவாயாக. இந்த நாட்டிலே இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.